வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான, ரொம்பவே எளிமையான, விநாயகருக்கு பிடிச்சமான கொழக்கட்டை ரெசிபி தான் செய்ய போகிறோம். அச்சு இல்லாமல் வீட்டில் இருக்க பச்சரிசி மாவில் எப்படி எளிமையாக செஞ்சு வழிபடலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த முக்கால் அளவு நாட்டு சர்க்கரை இந்த கப்பில் ஒரு முக்கால் அளவு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி தேங்காய் துருவல் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்ல கடாயில் இந்த மாதிரி 2 பத்தைக்கு இந்த மாதிரி மிக்சியில் ஒரு சுற்றிட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன். வதக்கி ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப கருகாத அளவுக்கு இந்த மாதிரி மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்தில் நான் இப்போ பச்சரிசி மாவு லைட்டாக வறுத்துக்கிறேன். கலர் மாறாத அளவுக்கு ஒரு கையில் இந்த மாவை பிடிச்சா லைட்டாக சூடாக இருக்கணும். அந்தளவுக்கு இருந்தால் போதும் பக்குவம். லைட்டாக வறுத்துக்கங்க. கடையில் வாங்கின பச்சரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி வறுத்துட்டு செய்கிறப்ப கொழக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்யுங்க. இப்போ அந்தளவுக்கு வறுத்தாச்சு. இதை பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ லைட்டாக எடுத்து வச்சுருக்க வறுத்த மாவில் லைட்டாக நெய் விட்டுக்கிறலாம். இப்போ சுடு தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம முறுக்கு மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி மொத்தமாக தண்ணி ஊற்றினா அதிகமாகிடும் தண்ணி. அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுங்க. ஆறுனதுக்கு முன்னாடி கையை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கிடலாம். சூடாக இருக்கப்போ மாவு சூடாக இருக்கப்போ எவ்வளவு தேவை என்னன்னு நமக்கே தெரியாது தண்ணியுடைய அளவு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக உப்பு, தூள் உப்பு, எந்த ஸ்வீட்டு பண்ணாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். லைட்டாக உப்பு சேர்த்துட்டு ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பிசையணும். நான் இந்த பக்கம் அதே கடாயில் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அப்போ தான் கரையும் வெல்லம். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் எந்த வெல்லமாக இருந்தாலும் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கிளறி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. கரையந்தோட்டிக்கு இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுங்க. இப்போ இந்தளவுக்கு கொதி வந்தோடனே நம்ம அந்த தேங்காய் அரைச்சி வச்சு வதக்கி வச்ச தேங்காயை இது கூட சேர்த்து நல்லா கிளறிக்கணும். ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்கலாம். இல்லைன்னா மாவில் கூட நீங்கள் 1/2 ஸ்பூனு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஏலக்காயை கூட தட்டி போட்டுக்கலாம். அப்படியே 2 நிமிஷம் அப்படியே நல்லா ஸ்டவ்வில் அந்த பாத்திரத்தில் வச்சு நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணியெல்லாம் நல்லா கம்மியாகணும். அப்போ தான் நல்லா நல்லா ட்ரை ஆகி வரும். அது வரையும் நல்லா அந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பக்கம் உப்பு சேர்த்து ஏலக்காய் பவுடரும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். நீங்கள் தண்ணி சேர்க்கலைன்னா வெறும் வெல்லத்தோடு கூட நீங்கள் தேங்காயை சேர்த்து கூட வெறுங்காயில் அந்த மாதிரி கிளறினா கூட நல்லா உங்களுக்கு இலையு வரும். அதை கூட நீங்கள் பூர்ண கொழக்கட்டைக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா தண்ணி சேர்த்து கூட இந்த மாதிரி கிளறலாம். இந்த பக்கம் தேங்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக இருக்கட்டும். பக்கம் அரிசி மாவு இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் தண்ணி நம்ம ஊற்றி தான் இப்போ செய்ய முடியும். ஆறிடுச்சு. இப்போ கையை வச்சு நம்ம பிசைஞ்சுக்கிடலாம்.
தண்ணியை வந்து தெளித்து தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி அதிகமாயிட்டா கூட நீங்கள் மாவு கூட இருந்தால் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிறலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா முறுக்கு மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம உருண்டையாக உருட்டிட்டு அச்சு இல்லாமல் நம்ம கையிலேயே இந்த மாதிரி அழுத்தி செய்ய போகிறோம். நம்ம வந்து இந்த பக்கம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடாகட்டும். ஒரு பக்கம் இட்லி தட்டில் வந்து எண்ணெயை தடவி வச்சுட்டு நம்ம இதை ரெடி பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அப்படியே அழுத்திக்கோங்க. இப்படி கையிலே அழுத்திட்டு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி பூரணத்தை நல்லா இந்த தேங்காய் நல்லா உருண்டையாக உருட்டி நல்லா இந்த மாதிரி பிள்ளையார் வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிப்போம்ல, அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நாட்டு சர்க்கரையை கண்டு கலர் கொஞ்சம் வெள்ளையாக தெரியாமல் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கலரில் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. அவர் எப்படி செஞ்சாலும் விநாயகர் சாப்பிட்ருவார். இந்த மாதிரி செய்யுங்க. இந்த மாவு வந்து இந்த மாதிரி ஒரே மாதிரி இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அச்சு இல்லைன்னு நினைக்காம நீங்கள் இந்த மாதிரி எளிமையாகவே செஞ்சு இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி பிள்ளையார் மாதிரி மஞ்சள் பிள்ளையார் மாதிரி இந்த மாதிரி பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. வெந்ததுக்கு முன்னாடி நான் காட்டுறேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லா கொழுக்கட்டையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு அருமையான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு, பூர்ண கொழுக்கட்டை. நீங்களும் இந்த மாதிரி எளிய முறையில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு வழிபடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க.